இன்றைக்கு வந்து செத்தமிளகால சம்பல் செய்யறதுக்கு வந்து அந்த தூள் செத்தமிளகா தூள் பவுடர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இப்போ வந்து ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுக்கொண்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. அல்லாட்டிக்கு 15 மில்லிலிட்டர் வெஜிடபிள் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதை வந்து பொரிச்செடுக்கணும். ஸோ இப்போ நான் இந்த எண்ணெயை விட்டுருக்கிறேன். இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெயில் வந்து சம்பல் தூளை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சம்பல். இந்த எண்ணெயை விட்டு நான் ஒரு 45 செகண்ட் வந்து நான் இந்த எண்ணெயை வந்து ஹீட்டாக வச்சுருக்கிறேன். ஹீட்டான பிறகு இதில் வந்து நான் காஞ்ச மிளகா பெரிய காஞ்ச மிளகா எடுத்து அதை 3 வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 100 கிராம் காஞ்ச மிளகாய் இருக்குது. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் இதில் போடுங்க. இதை வந்து நீங்கள் ஹீட்டை வந்து கூட்டி வச்சுறாங்க. மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சு இதை நாங்கள் வறுத்தெடுக்கணும். எல்லாத்துக்கும் இந்த மிளகாய் வந்து டக்குண்டு எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிரும். இது கிளறிக்கிறது இதை நாங்கள் பொரிச்செடுப்போம். இப்போ நான் 5 நிமிஷமாக இதில் இருந்து கிளறி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து கை விடாமல் கிளறணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 40-45 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா இதை நீங்கள் கிளறிட்டு திருப்பி ஒரு 45 செகண்ட்ஸுக்கு பிறகு திருப்பி கிளறி விட்டிங்கன்னா காணும். ஏன்னா நாங்கள் இதை ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்லாம் வச்சுருக்கிறோம். ஈவனாக வந்து இது வந்து பொரியணும்னு சொன்னால் நீங்கள் இடக்கிட கிளறி விட்டிங்கன்னா தான் இது வந்து ஈவனாக பொரிஞ்சு வரும். எல்லாட்டிக்கு வந்து எல்லா காஞ்சம்லாம் வந்து பொரியாது. ஸோ அதால் எவ்ரி 45 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா இதை நீங்கள் கிளறி விடுங்க. இப்போ நான் சரியாக வந்து 10 நிமிஷம் நான் மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து இதை நான் வறுத்துருக்கேன். எவ்ரி 45 செகண்ட்ஸுக்கு ஒருக்கா கிளறி வறுத்த நான் இப்போ நான் இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது பெர்ஃபெக்டா இது பொரிஞ்சிருக்கு. இப்போ நான் இதை என்ன செய்ய போறேன்டா இன்னொரு டிஷ்ஷில் இறக்கி போட்டு நான் இதை ஆற விட போறேன். நீங்க ஆற விட்டீங்கன்னா நல்லா முருகி வரும். இந்த இருக்குது நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு இப்படி நான் இறக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா ஆற விட போறேன். இந்த மிளகாயை வந்து நான் ஒரு 20 நிமிஷம் நான் நல்லா ஆற விட்டேன். நான் இந்த அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ ஆறுனா பிறகு நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ இதை நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். ஸோ நான் அரைக்கிறதுக்கு வந்து இதில் ஒரு கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதை போட்டு அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இப்படி போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் அரைச்செடுப்போம். நீங்கள் இதை வந்து பட்டை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆகலும் நறுவல் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாம்பல் அடிக்க போகிறோன்னா என்ன மாதிரி உங்களுக்கு இந்த தூள் வேணுமென்றதுக்கு மாதிரி நீங்கள் இதை அரைச்சிடுங்க. இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். ஸோ இந்த அரைக்கு இதை நான் அரைச்சிருக்கிறேன். இதை நான் ஆகலும் பட்டாண்டும் அரைக்கல. இந்த லைட்லியாக நறுவலாக இருக்குது. இந்த பதத்துக்கு தான் நான் இறக்கி எடுக்கிறேன். பட் உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அரைச்சிடுங்க. இந்த செப்பரேட்டான பவுலில் நான் இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கிற மிச்சத்தையும் போட்டு நான் அரைச்செடுக்க போகிறேன் இதே மாதிரி. இந்த இருக்குது இந்த சம்பல் தூளை வந்து இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்படித்தான் எங்களோட மம்மி வந்து அரைச்சி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு இப்போ நீங்கள் சம்பல் செய்ய போகிறீங்க அந்த டைம் எடுத்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அரைச்ச சம்பல் தூள்லேருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி சம்பல் செய்கிறேன்னு சொல்லி காட்டித்தரேன். நான் செய்த சம்பல் தூளில் வந்து உங்களுக்கு சம்பல் அடித்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து 65 கிராம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 65 கிராம். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் உங்களுக்கு தேவைக்கான உப்பு போடுங்க. பட் நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நாங்கள் இடிச்செடுப்போம். இன்றைக்கு நான் செய்ய போகிற சம்பல் வந்து நான் தாளித்து செய்ய போகிறேன். ஸோ அதால் தான் நான் இதுக்கு வந்து கருவேப்பிலை போடையில. ஆனால் நீங்கள் தாளித்து செய்யாட்டிக்கு இதுக்கு கருவேப்பிலை ஒரு காம்பு கருவேப்பிலை போட்டு இடிச்சிடுங்க. இப்போ வந்து இதை நான் நறுவலாக இதை இடிச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை இப்படி நறுவலாக இடிச்சா பிறகு இந்த இருக்குது இதில் வந்து நான் அரைச்சி வச்ச சம்பல் தூள் இருக்குது. 3.5 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். ஆனால் உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. போட்டுட்டு இதை இடிச்சிடுங்க. சம்பல் தூள் போட்டு லைட்லியாக இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து ஒரு சின்ன தேங்காய் எல்லாட்டிக்கு 210 கிராம் வருது திருவிழா தேங்காய் பூ. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்செடுப்போம். இப்போ நான் அரைவாசியை போட்டிருக்கேன். இப்போ இதை முதல்ல இடிச்செடுப்போம்.
இந்த இருக்கு நான் அரைவாசியை போட்டு இடிச்சிருக்கிறேன். இருக்கிற அரைவாசியையும் போட்டு இடிச்செடுப்பேன். ஸோ நான் சம்பலுக்கு தேங்காய் திருவைக்க அந்த கரல் இருக்குமில்ல, நான் கரல் வந்து சேர்க்கையில் நான் கரலை வந்து புறம்பா எடுத்து வச்சேன் நான் பால் புளியறதுக்கு. ஸோ கரல் இல்லாமல் தான் நான் இதை திருவி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பூவை. இப்போ இருக்கிற மிச்ச அரைவாசியும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா இடிச்செடுப்பேன். நீங்கள் இதை கிரைண்டரில் போட்டும் இந்த சம்பளை செய்யலாம். ஆனால் இடித்து செய்கிற சம்பல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் நல்லா இடிச்சிருக்கேன். இப்படி இடிச்சா பிறகு இதை வந்து வளைச்சு இன்னொரு பவுலில் எடுப்பேன் பிரம்பா. இந்த இருக்கு இந்த செப்பரேட்டான பவுலில் இந்த சம்பளை நான் இறக்கி எடுக்கிறேன். இருக்கு இந்த செப்பரேட்டான பவுலில் வந்து இறக்கி இருக்கிறேன். இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஆனால் திக்காக நான் இது புளியில ஒரு அளவுக்கு வந்து தண்ணியை தான் இது புளிஞ்சு வச்சிருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பழப்புளி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ இப்படி பிசைஞ்ச பிறகு உங்களோட உப்பை செக் பண்ணி பாருங்க. காணாடி போடுங்க. பிசைஞ்சு வச்ச பிறகுதான் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து தாளிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ நாங்கள் தாளிச்சு எடுப்போம். ஸோ இந்த சம்பலுக்கு நான் தாளிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு எண்ணெயை கொதிக்க விடுவோம். இப்போ இந்த எண்ணெய் வந்து லைட்லியாக கொதிச்சுட்டு இப்படி கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது. 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகை இதில் போட்டு கடுகு வடிக்கணும். கடுகு வடித்தா தான் இந்த கடுகுல இருக்கிற அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கடுகு வந்து இப்படி லைட்லியாக வடித்து கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னு சொன்னால் தான் இந்த சம்பளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஒரு 3 நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருதில்ல, இந்த இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க வந்து 1 காம்பு கருவேப்பிலை போடுங்க. இதில் வந்து 3 பெரிய காஞ்ச மிளகாய் வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதையும் வந்து 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் வதக்கி எடுப்போம். இப்போ நான் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு சரியாக 1.5 நிமிஷம் ஆகுது. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இப்படி இருக்கணும். இப்போ இதை நாங்கள் சம்பலுக்கு போடுவோம். ஸோ இந்த இருக்க இந்த சம்பலுக்கு வந்து நான் இந்த தாளித்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் இதை இதுக்குள்ள போடுங்க. உங்களுக்கு வேணும்னா எண்ணெயோடய போடுங்க. பட் நான் எண்ணெயை கொஞ்சம் வடிச்சிட்டு போட போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் இந்த தேங்காய் பூவில் வந்து சம்பல் தூள் செய்கிற சம்பல் செய்து முடிஞ்சுது. இது எங்களோட மம்மிகிட்ட நான் பழகின ரெசிபி. ஸோ இதாக இருக்குது.